வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் ஸ்டியூ ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். காய்கறி சேர்த்து, கோழி சேர்த்து, இது வந்து ஒரு அருமையான கொத்தமல்லி மசாலா சேர்த்து ஸ்டியூ தயார் பண்ணியிருக்கேன். இந்த கேரளா பரோட்டா, இடியாப்பம், ஆப்பமோடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்த்துக்கலாம். இந்த சன்பியூர் ஆயில் வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே அருமையான ஆயில். இந்த ரெசிப்பியில் நான் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பேபிகார்ன், ப்ராக்லி, மஷ்ரூம், பட்டாணி, கேப்சிகம், டோஃபு, வெங்காயம். சில காய்கறிங்க தான் வேவிச்சிக்கல. சில காய்கறி எது வேவிக்கலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேப்சிகம், மஷ்ரூம், ப்ராக்லி, டோஃபு, இந்த பொருட்கள் நான் வேவிச்சிக்கல. ஏன்னாக்கா அது சீக்கிரமாக வெந்துடும். பேபிகார்ன் கூட வேக வைக்கல. மீதியெல்லாம் பாதி வேக வச்சுருக்கேன். கோழியை நல்லா கழுவி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். வீட்லேயே எடுத்த தேங்காய் பால், ஸோ கெட்டி தேங்காய் பால், கொஞ்சம் தண்ணியாக இருக்க 2வது எக்ஸ்ட்ராக்ட் தேங்காய் பால், ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கருப்பு ஏலக்காய் ஒன்று யூஸ் பண்ணுறேன், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி மசாலா பேஸ்ட். இந்த கொத்தமல்லி மசாலா பேஸ்ட் எப்படி தயார் பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸு எல்லாம் டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் இருக்கும். இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லி மசாலா பேஸ்ட் எப்படி தயார் பண்ணேன்னா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மல்லி விதை, மிளகு, கிராம்பு, பட்டை, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது. ஸோ எத்தனையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நான் விழுது அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் எல்லா பொருட்களும் சேர்த்து விழுதை அரைச்சிக்கணும். இந்த விழுதை நீங்கள் தயார் பண்ணதும் உடனே நீங்கள் தயார் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த மல்லி வாசனை ரொம்ப நல்லா தூக்கலாம், அருமையாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் விழுதை அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த மல்லி மசாலா ரெடி ஆகிடுது. இந்த சன்பியூர் ஆயில் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபோர்ஸில் வந்து அந்த ரிஃபைன் ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது சன்பியூர் ஆயிலில். நான் இது வந்து ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவுக்கு வேறு எந்த ஆயிலும் ஒத்து வர்றதில்ல. ஸோ இது ஒரு 6 இயர்ஸாக நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எந்த பிராண்ட் ஆயில் வாங்கினாலும் நாங்கள் திருப்பியும் சன்பியூர் ஆயில் தான் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் ஆகுறாங்க அம்மா இதுக்கு. பேட்டன் டெக்னாலஜி அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்க. பியூரஸ்ட் ஃபார்மில் அவங்க ரிஃபைன் பண்ணுறாங்க. ரொம்பவே பியூராக அவங்க தண்ணியை ஹீட் பண்ணி அந்த தண்ணி ஃபோர்ஸில் வந்து அந்த ரிஃபைன் ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது சன்பியூர் ஆயிலில். இந்த ரெசிப்பியில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்பியூர் ஆயில் ஒரு கனமான ஹாண்டியில் நான் சேர்த்துருக்கேன். மிதமான தீயில் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதில் நான் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பொரிய விடணும். இதோடவே நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெரிய ஏலக்காய், அந்த கருப்பு ஏலக்காய் பெருசு இருக்கிறது, அது ஒன்று சேர்த்துக்கிறேன். அது மனம் நல்லா கூடும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இந்த வாசனை நல்லா தூக்கலாக நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியில் அந்த பெரிய ஏலக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா பொருளும் சேர்த்தாச்சு. வெங்காயம் கொஞ்சம் லைட் பொன்னிறம் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கினேன். இப்போ அதில் கோழி சேர்த்துக்கினேன். பெரிய பெரிய பீஸாக கோழி நான் சேர்த்துருக்கேன். கோழியில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். கவுச்சி வாசனை இருக்காது இருக்கணும்னு.
மிளகாய் தூள், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கோழியை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுது நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். அந்த கோழிக்கு நம்ம உப்பு ஸ்டியூ ரெடி ஆகும்போது கூட சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் கோழியை நல்லா வதக்கிக்கினேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கினேன். இப்போ இதில் வந்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 2வது பால், அதாவது அந்த தேங்காய் பால் 2வது எடுத்து வச்சுருக்கிறது பால் வந்து சேர்த்துருக்கேன். கலந்து மூடி போட்டு கோழியை நல்லா வேக வைக்க போகிறேன். கோழி நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு சேர்த்துக்க போகிறேன். எல்லாம் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி நான் தயார் பண்ணேன்னா, இந்த ஸ்டியூவில் அந்த மாதிரி தான் தயார் பண்ணணும். அரை வேக்காடு வேக வச்சு நம்ம சேர்த்து மசாலாவில் சேர்த்து வேக வைக்கிறப்போ அது நல்ல டேஸ்ட்டு கூடும். இந்த கோழிலே நீங்கள் பச்சை காய்கறி சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த காய்கறி எல்லாம் கரைஞ்சி போயிடும் கோழி வேகிற நேரத்துக்கு. ஸோ அரை வேக்காடு வேக வச்சு கோழி முழுசாக ஃபுல்லாக வேக வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கெல்லாம் ஈவனாக வெந்து போயிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு நல்லா வெந்திருக்கு. இதில் மீதி காய்கறி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியோட மனம் அந்த கோழியில் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ப்ராக்லி, மஷ்ரூம், பேபிகார்ன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சீக்கிரமாக வெந்துடுற ஒரு பொருள். பட்டாணி ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறது. பட்டாணி கூட சீக்கிரமாக வெந்துடும். கேப்சிகம், டோஃபு சேர்த்துருக்கேன். டோஃபு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து நீங்கள் தயார் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வரும் ஸ்டியூ உங்களுக்கு. இப்போ எல்லா காய்கறியும் அந்த கோழியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இம்மீடியட்டாக தண்ணி சேர்க்க போகாதீங்க, காய்கறியில் நிறைய தண்ணி விட்டு வரும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கெட்டியாக இறக்கி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இன்னொரு முறை நல்லா கலந்து உப்பு செக் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறியெல்லாம் வெந்ததும் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டியூ வந்து இப்போ ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டியூ இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் வாசனை போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் வர்றதுக்காக கசக்கி சேர்த்துருக்கேன். இந்த க்ரீம் வந்து சேர்த்துருக்கேன். க்ரீம் சேர்த்து லைட்டாக கலந்து இன்னொரு கொதி விடணும். இந்த க்ரீமியாக இந்த ஸ்டியூ வந்து ரெடி ஆகிடும். கோழி, காய்கறி எல்லாம் வெந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு கொதி வரணும். அந்த க்ரீம் வந்து நல்லா க்ரீமியாக திக்காக வரணும் அந்த ஸ்டியூ. இப்போ இந்த ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இது ஆன மட்டுக்கும் சுட சுட பரிமாறுங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். The same recipe is also posted in YouTube English channel link கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டியூ மேலே ஜஸ்ட்டு ஒரு க்ரீம் சேர்த்து நான் பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்ததுங்க. இந்த ஸ்டியூ கேரளா பரோட்டாக்கு, இடியாப்பம், தோசை, ஆப்பமோட அருமையாக இருக்கும். இந்த ஸ்டியூவில் மல்லி மசாலா ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தயார் பண்ணி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.